ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விக்னேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு ஐடிக்கு போனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அது ரியலி பாசிபிளா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி ஃப்ராங்காக டக்குன்னு சொல்லணும்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, நான் ஐடி கோர்ஸ் படிச்சுட்டு போன உடனே எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா 99% ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபார் அ ஃப்ரெஷர்ஸ் கிடைக்கிறது ரேர் தான். மேபி அந்த 1% வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட சுச்சுவேஷனோ இல்லை வந்து மேபி கம்பெனியில் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருக்கீங்க, இல்லை டியூ டு சம் டெக்னிக்கல் ஆர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் காரணமாக மேபி 1% கொடுக்கலாம், ஆர் ஃபியூ பர்சன்டேஜ் கொடுக்கலாம், மோர் தேன் தட். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு சேர்ந்த உடனே கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும்னு நினச்சி ஐடிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் உமன் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, ஓகே நம்ம மேரிட் பர்சனாக இருக்கோம், அதனால் ஒர்க் ஃப்ரம் மாரி ஐடி ஜாப்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, நீங்கள் ஃப்ரெஷராக போன உடனே உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரேர், பாசிபிலிட்டி இல்லைன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா அதான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி மேபி ஃபியூ சான்சஸ் இருக்குது, பட் இட்ஸ் ரேர். 99% கிடைக்கிறது டவுட்டு தான். பட் இப்போ நீங்கள் சீனியர் இன்ஜினியராக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் எனக்கு ஒர்க் ஃப்ரம் என் கம்பெனியில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ எந்தமாரி கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் கொடுப்பாங்கன்னா, சம் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், டேரக்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்க. ஆனால் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். மேபி நீங்கள் ஒரு சீனியர் இன்ஜினியராக இருக்கீங்க, ஒரு சீனியர் ரோலில் இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ஒரு ஜூனியர் லெவலில் இருக்கும்போது நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து மேபி உங்கள் மேனேஜர் அப்ரூவல் கிடைச்சா கிடைக்கும். பட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில், என்னோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டியூ டு ப்ராடக்டோட சுச்சுவேஷன் எங்கள் டீமில் எல்லாருமே வேறு வேறு பிளேஸில் இருக்கிறதால ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். மேனேஜர்ஸ் ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க, நாங்கள் இன்ஜினியர்ஸ் இந்தியாவில் வேறு ஸ்டேட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் வேறு கண்ட்ரியில் இருக்கிறதால ஒர்க் ஃப்ரம் ஹோம் எங்களுக்கு. ஏன்னா நான் ஆஃபீஸ் போகணும்னு நினச்சி நானே போனாலும் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு சில கம்பெனியில் வந்து பாலிசிஸ் இருக்குது. பட் நீங்கள் ஒரு சீனியர் பர்சன், நீங்கள் வந்து கம்பெனி வேல்யூடான ஒரு பர்சனாக இருக்கீங்க டீமில் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு இன்றைக்கி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிறேன், இல்லை நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே பண்ணிக்கிறேன், மந்த்லி ஃபியூ டைம்ஸ் நான் ஆஃபீஸ் போகிறேன்ற மாதிரி நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் அண்ட் கம்பெனி சுச்சுவேஷனை பொறுத்து. ஒரு சில கம்பெனியில் மேண்டேட்ரி பாலிசியே ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் இருக்கும். பட் ஒரு சில கம்பெனிலாம் லிபரலாக இருப்பாங்க, நல்ல கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி தான் ரியாலிட்டி. எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஐடி வந்தால் கிடைக்குமானா கிடைக்காது. எல்லாமே பேஸ்ட் அப்பான் சுச்சுவேஷன். ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் வந்து ஒரு சிலர் எங்கிட்ட டவுட் கேட்டிருக்காங்க, அதனால தான் இந்த வீடியோவில் சொன்னால் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பாய்.